அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை கண்டறிந்து அறம் விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தி வருகிறது. அறம் விருது 2025 வழங்கும் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகானா சபாவில் நடைபெற்றது. அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் நல்லமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பசுமை தாயகம் அமைப்பின் நிறுவனத் தலைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமான திரு கு. ஞானசம்பந்தன், நீதியின் குரல் பாஸ்கரன், திரைப்பட நடிகர் பாலா உள்ளிட்டோர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் சுதேசனுக்கு சிறந்த சமூக சேவருக்கான விருது வழங்கப்பட்டது. நடிகர் விஜயின் ரசிகரான சுதேசன் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். கல்வி, மருத்துவம், விளையாட்டு, முதியோர் நலன், குழந்தைகள் நலன் என பல்வேறு துறைகளில் சிறந்த சமூக சேவையாற்றி வரும் சுதேசனின் மனிதநேய சேவையை பாராட்டும் வகையில் அவருக்கு சிறந்த சமூக சேவருக்கான 2025ஆம் ஆண்டுக்கான அறம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருதினை பெற்றுக்கொண்ட சுதேசன் தனக்கு இந்த விருது கிடைக்க மேற்கு மாவட்டத்தில் நடிகர் விஜய் செயற்கை உறுப்பினரா தமிழக பொதுச் செயலாளர் சமூக சேவருக்கான அவார்டு. நான் ஒரு 15 வருஷமா நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். தளபதி சொல்லுக்கு இணங்க தளபதி சொல்லுக்கு இணங்கவும் புருஷானந்த் அவர்கள் வழிகாட்டுதல் படியும் நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்காரு. ரசிகனா இருந்து என்ன ஒரு தொண்டனா மாத்திருக்காரு. அதுக்கு நான் தளபதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மூலயமா இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது. அறம் அவார்டுகள் என்னை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. சிறந்த சமூக சேவருக்கான அவார்டு. ரொம்ப நன்றி. எங்க மாவட்ட செயலாளர் கதிரவண்ணன் அவர்களுக்கும் நன்றி. பொருளாளர் KI சுரேஷன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் பணியில நான் தளபதிக்காக என்னைக்கும் நாங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நாங்கள் பண்ணிப்போம். எனக்கு இதுக்காக ஏன்டா இப்படி நீ பண்ற அப்படின்னு என் வீட்டில் என் அப்பா அம்மா இதுவரையும் எனக்கு கேட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு தளபதி எவ்வளோ பிடிக்கும் என் அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதுக்காக அவர் நான் எவ்வளோ செலவு பண்ணாலும் நீ சம்பாரிச்ச காசு கூட கேட்டதில்லை, நலத்திட்ட உதவி தானே பண்ற, நீ நல்லது தானே பண்றேன்னு என்னை வளர்த்துருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் ஒய்ஃப் பொண்ணு பார்க்கும்போது எல்லாரும் நீ என்ன வேலை செய்யறேன்லாம் கேட்பாங்க. ஆனால் என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் நான் இந்த மாதிரி உதவி செய்வேன் தளபதிக்காக என்னைக்குமே அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க எந்த வார்த்தையுமே கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவார்டை தளபதிக்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறேன்.